புது ஹெட் கோச் பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. அக்ரசிவான கம்பீர் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் எந்த பிரஸ் மீட்டுமே கொடுத்ததில்லை. ஸ்ரீலங்கா சீரியஸ்கான இந்திய அணி வெளியிட்டதிலிருந்து சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கிலே இவர்தான் இருக்காரு. ஆனா இப்ப கம்பீரும் அகர்கரும் சேர்ந்து பிரஸ் மீட் கான்ஃபரன்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல ஏன் ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலா சூரியகுமார் யாதவ கேப்டனா சூஸ் பண்ணோம்? ரட்ராஜ் காய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா ஏன் டீம்ல செலக்ட் பண்ணல? ரோஹித் சர்மா அண்ட் கோஹ்லி 2027 வேர்ல்ட் கப் விளையாடுவாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லி இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை ஏன் கேப்டனா போடலைன்னு பிரஸ்ல கேட்ட கேள்விக்கு அஜித் அகார்கர் என்ன சொல்லி இருக்கார்னா, சூரியகுமார் யாதவ் மோஸ்ட் சூட்டபிள் பிளேயர் இந்த 2020 ஃபார்மேட்டுக்கு. அவர பத்தி நல்ல ஃபீட்பேக் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தும் வந்துச்சு. ஹார்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட் பிளேயர். அவரும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு தனி ஆளா டீமை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியும் அவரால. ஏன் அவரை கேப்டனா செலக்ட் பண்ணலேன்னா, எங்களுக்கு எல்லாம் மேட்சுமே ஆடக்கூடிய ஒரு கேப்டன் தேவை. ஆனா ஹார்திக் பாண்டியா அடிக்கடி இன்ஜரி ஆகுறதுனால அவருக்கு பதிலா சூரியகுமார் யாதவ கேப்டனா செலக்ட் பண்ணோம். இந்த விஷயம் என்னடா இது ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்த சோதனையா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா செலக்ட் பண்ணாததுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.